வள்ளற்பெருமான் கூறாத மந்திரங்களே இல்லை எனலாம். தனது உபதேசங்களிலும் பாடல்களிலும் பல மந்திரங்களை விளக்கி இருக்கின்றார். நோய்க்கேற்ற மருந்து போல் குணத்திற்கு ஏற்ற மந்திரங்களை உபதேசித்திருக்கின்றார். வள்ளற்பெருமான் சொன்ன ஓம் என்னும் மந்திர ரகசியம் பற்றி பார்க்கப் போகின்றோம். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அது உண்டாக காரணமான எண்ணங்களும், அந்த எண்ணத்திற்கு ஆதாரமான ஒலிகளும், அந்த ஒலிக்கு காரணமான அதிர்வும் அனைத்தும் ஓங்காரத்திலிருந்துதான் உண்டாகின்றது. வார்த்தைகளுக்கும் எண்ணத்திற்கும் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அதனை தேவையற்று பயன்படுத்தக்கூடாது. என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. 96 தத்துவங்கள் பற்றி சிந்தித்து வருகின்றோம். அதில் சிவ தத்துவத்தில் 5வது தத்துவமாகிய சுத்தவித்தை தத்துவத்தை புரிந்து கொள்ள ஓங்காரத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எனவே இந்த பதிவில் வள்ளற்பெருமான் சொன்ன ஓம் என்னும் மந்திர ரகசியம் பற்றி பார்க்கப் போகின்றோம். வள்ளற்பெருமான் கூறாத மந்திரங்களே இல்லை எனலாம். தனது உபதேசங்களிலும் பாடல்களிலும் பல மந்திரங்களை விளக்கி இருக்கின்றார். நோய்க்கேற்ற மருந்து போல் குணத்திற்கு ஏற்ற மந்திரங்களை உபதேசித்திருக்கின்றார். இறுதியாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எனும் மகா மந்திரத்தையும் கூறியிருக்கின்றார். இந்த மந்திரங்கள் அனைத்தையும் பற்றி வள்ளலார் சொன்ன மந்திரங்களும் மகிமைகளும் என்ற தலைப்பில் நாம் பிறகு சிந்திக்க இருக்கின்றோம். இங்கு சுத்தவித்தை தத்துவத்தை புரிந்து கொள்ள ஓம் என்னும் மந்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வது அவசியமாகின்றது. தலை உச்சியில் உள்ள நாதமாகிய பரமான்மா அகரம், புருவ மத்தியில் உள்ள விந்துவாகிய ஆன்மா உகரம். இந்த இரண்டும் சேர்ந்த சேர்க்கை சதாசிவமாகிய ஒகரம். அந்த சேர்க்கையால் உண்டான ஈஸ்வரமாகிய ஜீவன் மகரம். இந்த நான்கும் சேர்ந்ததே சுத்த வித்தையாகிய ஓங்காரம். ருத்திரன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய 3 பதங்களும் சேர்ந்தது சுத்த வித்தை. அந்த சுத்த வித்தையே ஓங்காரம். ஓங்காரம் என்பது